அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு அற்புதமான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். 95ஆம் சங்கீதம் 5வது வசனம். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. மிகப்பெரிய சமுத்திரத்தை, வெட்டாந்தரையை, மலைகளை, பள்ளத்தாக்குகளை உருவாக்கின தேவன் நம்முடைய தேவன். எண்ணி முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தவர் நம்முடைய தேவன். இந்த காலை நேரத்தில் நிறைய எதிர்பார்ப்போடு, தேவையோடு, மிகுந்த பாரத்தோடு நீங்க பார்க்குறீங்களா? உங்களுக்கு உங்களுடைய தேவைகள் எல்லாம் பெருசா இருக்கா? வெட்டாந்தரையையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின தேவன் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய முடியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒவ்வொரு முறையும் அவர்கள் சோர்ந்து போகும்போது, அவர்கள் நெருக்கத்தில் இருக்கும்போது அற்புதம் செய்தார். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்திலே செங்கடலுக்கு முன்பாக ஆண்டவர் செய்த அற்புதங்கள் மிக பெரியது. செங்கடலை 2ஆக பிரித்து வெட்டாந்தரையில் நடக்க பண்ணினது போல நடக்க பண்ணி கர்த்தர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்தார். அவர்களுக்கு மன்னாவை கொடுத்து, அவர்கள் புறப்படும் போது எந்த இதையுமே ஆயத்தப்படுத்தாமல் வந்தார்கள். மன்னாவை கொடுத்து அவர்களை போஷித்தார். பகலில் உஷ்ணம் அதிகமாயிருக்கும், ஆகையினாலே மேக ஸ்தம்பத்தினாலே அவர்களை மறைத்தார். இரவிலே குளிர் அதிகமாயிருக்கும், விஷ ஜந்துக்கள் இருக்கும், ஆகையினாலே அக்னி ஸ்தம்பமாய் அவர்களோடு கூட வந்தார். அவர்களுக்கு முன்பாக செங்கடல் திறக்கப்பட்டது. யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற போது அதுவும் திறக்கப்பட்டது. இப்படி ஏராளமான அற்புதங்களை ஆண்டவர் செய்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி அற்புதம் செய்த தேவன், சமுத்திரத்தை உண்டாக்கின தேவன் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற, தேடுகிற, நீங்கள் தேவையோடு இருக்கிற காரியத்தில் அற்புதம் செய்யாமல் இருப்பாரா? அவ்வளோ பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அந்த தேவன் நிச்சயமாய் அற்புதம் செய்வார். இந்த காலை நேரத்தில் நிறைய பேர் பாரத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு இருக்கிறாங்க. சிலர் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, பிரதர் எனக்கு பயங்கர போராட்டமாக இருக்குது, வியாதியோடு போராடுகிறேன், டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. நிறைய பேர் கண்ணீரோடு இருக்கிறார்கள். நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், இதை பார்க்கிற அருமையான சகோதரா, சகோதரி, நம்பிக்கை இழந்த நிலைமையில் இருக்கிறீங்களா? சோர்ந்து போயிருக்கிறீங்களா? டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்களா? சூழ்நிலை கைவிட்டுட்டாங்களா? கலங்காதிருங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர். அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒருவரை கூட வெட்கப்படுத்தாத ஆண்டவர். இவ்வளோ பெரிய காரியத்தை உருவாக்கின தேவன் உங்களுக்கு ஒரு புது உறுப்பை உருவாக்காமல் இருப்பாரா? ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் இருப்பாரா? உங்கள் வாழ்க்கையில சிதைந்து போன உங்கள் வாழ்க்கையை சேர்க்காமல் இருப்பாரா? உங்கள் ஊழியங்களை கட்டாமல் இருப்பாரா? நிச்சயம் ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த நாளிலே நீங்கள் கர்த்தரோடு நெருங்க ஆரம்பியுங்கள். சோர்வை தூக்கி போடுங்கள். எப்போ சில விரக்தி வரும்போது ரொம்ப சோர்ந்து போய் ஆண்டவரை விட்டு விலக மனம் தோணும். ஆனால் ஆண்டவரோடு நெருங்க நெருங்க நிச்சயம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கும். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் செய்ய போகிறார். சமுத்திரத்தை உண்டாக்கினவர், வெட்டாந்தரையை மிகப்பெரிய அளவில் உருவாக்கினவர் உங்கள் வாழ்க்கையிலும் வெறுமையாய் கிடக்கிறதை அழகாய் மாற்றி, ஆசீர்வாதமாய் மாற்றி, ஒரு செழிப்பான இடமாய் மாற்றி ஆண்டவர் அற்புதம் செய்வார். சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, இயேசுவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவர் மீதும் உடைய கரம் வைக்கப்படட்டும். வெட்டாந்தரையை ஆண்டவரை, அவ்வளோ பெரிய வெட்டாந்தரை உருவாக்கி செழிப்பை கொடுத்த ஆண்டவர், சமுத்திரத்தையும் மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் உருவாக்கின ஆண்டவர், இந்த நேரத்தில் பார்க்கிற உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.